காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவர் இயேசு நல்லவர். உங்களை பார்க்க ஆண்டவர் எனக்கு செய்த உதவிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை பார்க்கறது எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா? அதை கொஞ்சம் சந்தோஷமாக தான் சொல்கிறது. நிச்சயமாகவே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். அருமையான பிரின்சியோட டேடி தான், இப்போ பிரின்சி ஃபாதர்னு தான் நினைக்கிறேன். பிரின்சி அவங்க அப்பா. நாங்கள் அவர் வீட்டுக்கெலாம் போய் அவரை சந்தித்தது உண்டு. அவர் இன்றைக்கி இங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை ஆராதிக்க நீங்கள் வந்திருப்பது நல்லது. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அவர் அதற்குண்டான பிரதிபலனை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும்போது காலையில் பாஸ்டர் திடீர்னு வந்தாங்க ரூமுக்கு. பா, 4வது வாரம் ஞாபகம் இருக்கா கேட்டார். நாங்கள் போய்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் எது எந்த வாரம், எது என்ன கிழமை என்னன்னே தெரிய மாட்டுது. அநேகர் அப்படி தான் உட்காந்துருக்குறீங்க. சிலர் இன்னைக்கு சண்டேன்னு தெரியாமல் தூங்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி தான் சூழ்நிலை போகுது. அவர் சொன்ன போது ஐயோ, ஏற்கனவே உடம்பு பலவீனம், சுத்தமாக உடம்பு முடியல, படுக்கையாக இருக்கிறோமே, எங்கேயும் போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோமே, என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் என் இருதயத்தில் அவர் இப்படி சொல்லிட்டு இப்படி போகிறாரு. போன உடனே ஆண்டவர் என் இருதயத்தில் ஒரு வார்த்தை போட்டார். அந்த வார்த்தை மாத்திரம்தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன வார்த்தைன்னா, இருக்கும்போதும் நம்புங்கள், இழக்கும் போதும் நம்புங்கள். அப்படின்னா என்ன? நான் நல்லா இருக்கும்போதும் கர்த்தரை நம்பணும், நான் நல்லா இல்லாமல் போனாலும் கர்த்தரை நம்பணும், நான் சுகமாக இருந்தாலும் கர்த்தரை நம்பணும், நான் சுகம் இல்லாமல் போனாலும் கர்த்தரை நம்பணும். ஆக மொத்தம் கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்பணுன்றத விட இப்படி சொல்லலாம், கர்த்தரையே நம்புங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரையே நம்புங்க. நீ காலையில் ஒரு அம்மா வந்து அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க, கேட்டுட்டு இருக்கட்டும், நல்ல சகோதரி வந்து அங்க கிட்ட வந்து, உங்க முகத்தை பார்த்தா ரொம்ப டல்லா இருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் சொன்னேன், நான் டல்லாலாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லை, உங்க தோற்றம் அப்படி இருக்கு. என் தோற்றம் எப்படி வேணா இருக்கலாம். ஆமா, பலவீனம் இருக்குதான், சரீரம் முடியல தான். ஆனாலும் நான் ஒரு காரியத்தை இன்னைக்கு ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணேன். முதல் ஆராதனையிலிருந்தே இப்பயும் அதை ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்ன பலவீனங்கள் இருந்தாலும் அந்த பலவீனங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்த உடனே பாருங்க, அது எங்க போகுதுன்னே தெரிய மாட்டுதுங்க. உண்மையிலே அதுதான் நிஜம். நேற்று இந்நேரத்துக்கு நீங்க என்ன பார்த்தீங்கன்னா நான் வேற. நேற்று இன்னைக்கு மணி என்ன? 8:10. 8:10க்கு நான் 3ஆம் வானத்தில் இருந்தேன். ஏன்னா முடியல, எழும்ப முடியல, ஒன்றுமே செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அது என்ன இதுன்னே தெரில. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. ஆண்டவர் மனசார சொல்கிறேன், இந்த பலன் எப்படி எனக்கு வந்துச்சுன்னு என்னால் இன்னுமே நம்ப முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஒருவேளை அப்படி நீங்கள் யாராவது இன்னைக்கு வந்திருக்கலாம். நான் உங்களுக்கு உண்மையாக ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்தி அனுப்புவார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அருமையான சரோஜாம்மா எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. அவங்களுக்காக முடியும் போது பாஸ்டர் ஜோம் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அவங்க வீட்டில் 4 பேர்
அந்த 4 பேருக்கும் இந்த காய்ச்சலாம். இப்போ வர்ற காய்ச்சல் எப்படி வருதுன்னா, அது ஒரு ஃப்ளூ, ஒரு ஒரு பரவுது. சரீரம் ஃபுல்லாக உங்களை படுக்க வச்சிடும். அது வலி தாங்க முடியாது, தாங்க முடியாத வேதனை, அப்படிப்பட்ட வேதனை. அந்த வேதனையிலேருந்து வெளியே வர முடியாது. சரோஜா அம்மா அவங்க குடும்பத்துலலாம் அப்படி தான் படுத்துருக்குறாங்கன்னு காலையில் ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையிலலாம் நம்ம கடந்து வரதான் இருக்குது. அப்போ தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, இருக்கும்போதும் நம்புங்க, இழக்கும் போதும் நம்புங்க. இருக்கும்போது நம்புறது பெரிய விஷயம் கிடையாது, அதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிடுவோம். காசு இருந்தால், பணம் இருந்தால், சரீரம் நல்லா இருந்தால், பலனாக இருந்தால் கர்த்தரை நம்பிடுவோம், கர்த்தரை கொடுத்துருவோம், நல்ல சர்ச்சுக்கு வந்துடுவோம், எல்லாம் செய்வோம். அவ்வளோ பலவீனத்தில் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவர் வந்திருக்கிறார் பாருங்க. இதுதான் சுகமாக இருக்கும்போது கர்த்தரை ஆராதிக்க வருவதை காட்டிலும் சுகம் இல்லாமல் இருக்கும்போது கர்த்தரை ஆராதிப்பதனுடைய எஃபெக்டே தனி. அதுக்கு பிரதிபலன் ஆண்டவர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? நான் அப்படிதான் நம்புறேன். ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி நாம் உயர்த்த போகிறோம். இந்த வார்த்தைகளை வைத்து நான் தியானித்து கொண்டு இருக்கும்போது என்ன வார்த்தை சொன்ன சொல்லுங்க. பரவாயில்ல, ஆக்டிவாக இருக்கிறீங்க. ஏன்னா சுற்றி முற்றி என்ன கதை சொன்னாலும் நான் இந்த பாயிண்டில் வந்து நிற்கிறீங்களே, பெரிய விஷயந்தான். இருக்கும்போதும் கர்த்தரை நம்புங்கள், இழக்கும் போதும் கர்த்தரை நம்புங்கள். எல்லாம் இருக்கும்போது நம்ம எளிதாக நம்பிட முடியும், ஆனால் இல்லாத போது நம்புறது பெரிய கஷ்டங்க. தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு எல்லாம் இருந்தது, அப்பையும் கர்த்தரை நம்பினார். ஆனால் அவருடைய வீட்டிலிருந்து எல்லாம் சூறையாடப்பட்டது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். எல்லாம் இழந்த பிறகும் கர்த்தரை மாத்திரம்தான் அவர் நம்பினார். தான் கூட இருக்கிற போர் சேவகர்கள் எல்லாம் அடித்து சாதிச்சிருவாங்க, தான் கூட இருக்கிறவங்களாம் எல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. எனக்கு பக்கத்து நாட்டு ராஜா தெரியும், அவர்கிட்ட போய் நான் ஹெல்ப் கேட்டால் அவர் வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சிடுவார். இல்லை இல்லை இல்லை, தாவீது செஞ்ச ஒரே விஷயம், இருக்கும்போது எப்படி கர்த்தரை நம்பினாரோ அதே போல இழக்கும் போதும் அந்த இழப்பிலும் கர்த்தரை மாத்திரமே அவர் நம்பினவராயிருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு, நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு? எல்லாம் இருந்ததுப்பா, இருக்குமோ இருக்குது அதனால வரேன், இப்போ இல்லை அதனால வீட்டில் உட்காந்துருக்கிறேன். எல்லாம் இருக்குது, நான் கொடுத்தேன், இப்போ இல்லை, என்ன செய்யறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்கிறத நிறுத்திடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இல்லைன்னு சொல்கிறத நிறுத்திடுங்க. இல்லைன்றதே அது ஒரு ஒரு இட்ஸ் அ வேர்ட் ஆஃப் டெவில்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்லைன்றது ஒன்றுமே எங்கள் ஆண்டவர்கிட்ட இல்லை. இல்லைன்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். இல்லை, அது இல்லை. வீட்டில் பருப்பு இருக்கா? இல்லை. அரிசி இருக்கா? இல்லை. என்ன பாஸ்டர் இல்லைன்னா இல்லைன்னு தானே சொல்ல முடியும்? இல்லைனாலும் இருக்குன்னுங்க. பருப்பு, ஆமாம். இல்லைன்றதுக்கு பாஸ்ட் இப்படி தான் பண்ணுவார். இல்லைன்னு இல்லை சொல்லாத, இல்லை சொல்லாத, வாங்கணும் சொல்லு. எங்கள் வீட்டில் எல்லாமே கடைசி நேரம் தான். நாளைக்கு இன்னைக்கு காலியாக போகுதுன்னா பாப்பாக்கு அது என்னது டயப்பர், இப்போ காலியாக போகுதுன்னா அந்த காலியான அந்த கடைசி பீஸில் தான் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டாங்க. அங்கிள் சொல்லுவார், ஏன்பா இவ்வளோ நாள். ஆன்ட்டியை பற்றி நான் சொல்ல விரும்பலை.
சரி, கர்த்தர் நல்லவர். அதனால இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏதாவது தேவைன்னு கேட்டா, யாராவது வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லிடாதீங்க. இந்த இந்த சிக்னல்ல இருக்கும்போது நிறைய பேர் வருவாங்க. நான் ஒரு நாளும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்கிட்ட இல்லைன்னு சொல்ல, அது கண்டுக்காம கூட இருப்பேன். இந்த கண்டுக்காம இருப்பாங்க பாருங்க. சின்ன சிரிக்கிறத பார்த்தா அப்படிதான் போலயே, நிறைய நம்ம டிக்கெட் தான் இருக்கு. கண்டுக்காம இருப்போம், அது கூட இருந்துருங்க. ஆனா ஜன்னலை இறக்கிட்டு இல்ல இப்போ பைக்ல நின்றுக்கிட்டு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிடாதீங்க. இன்னைக்கு இன்னையிலிருந்து அதை பழகுங்க. இன்னும் ஒரு வாட்டி நீங்க சிக்னல்லையோ எங்கேயோ நிற்கும் போது பிச்சைக்காரங்களை பார்த்தா ஏன் ஞாபகம் தான் உங்களுக்கு வரணும். இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே இல்லை 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 இல்லைன்னு சொல்லியே பழகிட்டோம். பணம் கேட்டா இல்லை, உண்மையிலே இல்லைதான். ஆனா இல்லைன்னு சொல்லாதீங்கன்றேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்ககிட்டலாம் வச்சிருக்கிறீங்கன்னு நான் சொல்லலை. இல்லைன்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு எங்களை பார்க்குறவங்களாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன சொல்றாங்க சொல்லுங்க? உண்மையிலே இல்லைதான். இல்லைன்னா நம்ப மாட்டேங்கிறான். இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. நீங்களே நம்ப மாட்டீங்க, அது வேற விஷயம். என்ன மைக், என்ன மைக்கு, என்ன காஸ்ட்லியான ஐபேடு, என்ன இப்போ இதுல வேற இப்போ நம்ம நிலைமைக்கு நம்ம ஒரு எலக்ட்ரிக் கார் வாங்குறோம். நம்மளை பார்க்குறவன் அவன் சொல்றான், வேணாம் விடுங்க. நம்ம நிலைமை நமக்கு தான் தெரியும். ஆனா இல்லைன்னு சொல்லாதீங்க. இன்னொரு வாட்டி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாது. இன்னையோட அதை மாத்திக்கணும். இந்த சர்ச்சுக்கு வர்ற எல்லாருக்கும் சொல்றேன், இல்லைன்னு சொல்லிடாதீங்க. இல்லை. ரெண்டாவது, முடியாதுன்னு சொல்லக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முடியாதுன்னு சொல்லாத. ஆமா, இந்த இல்லைன்றது இந்த முடியாதுன்றது இது ரெண்டுத்தையும் நான் வந்து இதை சொல்லணும்னு நினைச்சு சத்தியமா வரல. இது என் பிரசங்கத்திலேயே இல்லை. நான் இல்லைன்னு சொல்லிட்டேனா? நான் இதை வந்து சொல்லணும்னு நினைக்கல. ஆனா இப்போ சொல்றேன்னா அப்ப நீங்க யோசிச்சீங்க, நிறைய பேர் வீட்டுல இல்லைன்னு சொல்லினே இருக்கிறீங்க. இல்லைன்னு சொல்லாதீங்க, முடியாதுன்னு சொல்லாதீங்க. இது ரெண்ட சொல்லுங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டேன், முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். ஆமா, நம்ம ஆண்டவர்கிட்ட இல்லைன்றது ஒண்ணுமே இல்லைங்க. பேதுரு வலைய போடுறாரு. வலைய போடும்போது அங்க மீன் இல்லை. அவர் வந்து என்ன சொல்றாரு? ராம் முழுவதும் நான் என்ன பண்ணேன்? உழைச்சேன். ராம் முழுவதும் வலைய போட்டு எல்லாம் பண்ணி பார்த்தேன், ஆனா ஒன்னும் அகப்படலை. ஒன்னும் அகப்படலை. அகப்படலைன்னு அப்ப ராம் முழுசும் தேடி இருக்கிறாரு கடல்ல, அங்க மீன் இல்லை. அப்ப மறுபடியும் ஏசப்பா சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுறேன்னு போட்டார் பாருங்க. வலை கிளியத்தக்க மீன் வந்துச்சான். அப்படின்னா நீங்க ஒண்ணு நினைக்கணும், என்கிட்ட இல்லைதான், ஆனா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு நம்புறேன், அதை விசுவாசிக்கிறேன். அததான் அவர் அதை தான் செஞ்சாரு. பேதுருக்கு ஒரு வார்த்தை அவர் சொன்னாரு. இன்னைக்கு நமக்கு பல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனாலும் என் வாழ்க்கையில என்ன வார்த்தை நீங்க சொன்னாலும் சொல்லுங்க ஆண்டவரே, நாங்க வந்து இப்படியே தான் இருப்போம், நாங்க மாத்திக்க மாட்டோம்னு இருக்கிற உங்களை போன்ற அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நம்மை போன்ற ஆட்களை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஒரு 2 வார்த்தை உங்களுக்கு தெளிவா சொல்றாரு. இல்லைன்னு சொல்லக்கூடாது, முடியாதுன்னு சொல்லக்கூடாது. வீட்டுக்கு போகும்போது வாலி பசங்களா, தம்பிங்களா, எதுவும் இல்லைன்னு சொல்றாதப்பா, முடியாதுன்னு சொல்றாத, எல்லாம் முடியும்.
படிக்க முடியுமா? இல்லை முடியாது, அது ரொம்ப கஷ்டம், அது என்னால் எப்படி முடியும்? உன்னால் முடியாதுப்பா, ஆனால் முடியும்னு சொல்லு. அது உன்னால் முடியாது. ஆண்டவர் உன் கூட இருக்கிறாருன்னு நீ நினைச்சனா முடியாதுன்னு சொல்லாத. ஏன்னா முடியாதுன்றது தான் ஆண்டவர்கிட்ட கிடையவே கிடையாது. முடியாதுன்னு சொல்றதெல்லாம் பிசாசு சொல்றது வார்த்தை தான் முடியாது. பிசாசுனால சிலதெல்லாம் முடியவே முடியாது. அவனால் அவனால் ஆக்க முடியுமா? அழிக்க தான் முடியும், ஆக்க முடியாது. அழிக்க நினைப்பான், ஆனாலும் ஆண்டவர் நினைக்கிறது தான் நடக்கும். அதனால் இந்த 2 வார்த்தையை நீங்கள் மனதில் வச்சுங்க. இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இருக்கும்போதும் கர்த்தரை நம்புங்கள், இழக்கும் போதும் கர்த்தரை நம்புங்கள். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும்போது எனக்கு ஒருத்தரை மாத்திரம் உதாரணமாக எனக்கு காமிச்சார். அந்த ஒருத்தரை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். அந்த ஒருத்தருக்குள்ளேயே இவ்வளோ பாயிண்ட் இருந்துச்சு. அந்த ஒரு நபர் மூலமாக நான் நிறைய கற்றுக்கொண்டேன். அந்த கற்றுக்கொண்டதை உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. ரெடி ஆயிட்டீங்களா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால, ஆமா, ஆண்டவர் முதல்ல ஈசாக்க ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துறார். அதுதான் முதல்ல நான் அந்த இதில் பார்த்தது. ஆண்டவர் ஈசாக்கு அழைக்கிறாரு. அழைச்சி ஆபிரகாமுக்கு எப்படி சொன்னாரோ அதே போல் நான் சொல்கிற தேசத்துக்கு நீ போப்பா அப்படின்னு சொல்லி ஈசாக்கிட்ட சொல்லும்போது, ஈசாக்கு அவர் சொல்கிற பேச்சுக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்துக்கு போகும்போது முதலாவது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் விதைக்கிறான். எங்கே விதைக்கிறான்? அந்த அந்த தேசத்தை குறித்து கேள்விப்படும்போது அங்கெல்லாம் விளைச்சல்கள் அவ்வளோவா இருக்காத ஒரு தேசம். அங்கே போய் விதைக்கிறானா. விதைச்சது மாத்திரம் இல்லை, அவனுடைய விதைப்பை அதில் சூப்பராக போட்டு பாருங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். அவன் நல்ல விதையை வச்சுக்கிறதுனால, அதை போட்டதுனால, அது முளைச்சதுனால இல்லை, அவன் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல காஸ்ட்லியான ஒரு இது வச்சுருக்கிறான் அப்படின்றதுனால இல்லை. அந்த நிலத்தில் போட்டாலே போதும்பா, அதில் வந்துடும். அப்படி இல்லை, அங்கே தெளிவாக சொல்லியிருக்கு, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். யார் ஆசீர்வதிக்கிறா? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். இதில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும், நீங்கள் போகிற ஸ்கூலாக இருக்கட்டும், நீங்கள் படிப்பின் காரியமாக இருக்கட்டும், நீங்கள் ஒன்று நினைக்கணும், நான் படிக்கிற ஸ்கூலு இந்த மாதிரியான ஸ்கூலு, அதனால் எனக்கு இப்படி தான் ரிசல்ட் கிடைக்கும். இல்லை இல்லை இல்லை, நான் போகிறேன் பார்த்தீங்களா ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி இப்படிப்பட்ட கம்பெனியாக இருக்கிறதுனால அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நான் செய்கிறேன் பார்த்தீங்களா பிஸ்னஸ், இது என்னங்க இந்த பிஸ்னஸ்ங்க என்னங்க, அப்படி இல்லை. நீங்கள் ஒன்று நினைக்கணும், ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்ததினால். அப்படின்னா என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தால் நானும் ஈசாக்கை போல உயர்ந்த நிலைக்கு வர முடியும் என்பதுதான் நிஜம். நான் செய்கிறது, நான் பண்றது, நான் யார் தெரியுமா? நான் செஞ்சா, நான் அங்கே போனாலே, ஒருத்தர் சொன்னார், நான் ஒரு கடைக்கு போனாலே, நான் போன பிறகு கூட்டமாக வந்துருதான். அவர் அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி. அவர் போனதுக்கப்புறம் கூட்டமாக வருதான். நான் யாரையும் சொல்ல, என்னதான் சொல்லிக்கிறேன். நாங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு வந்தால் அதுக்கப்புறம் கூட்டமாக வந்துடும். நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் இதுதான் வர்றதே இல்லை, நான் எங்கன்னா போனேன்னா அங்கே கூட்டமாயிருது. கோர்ட்டுக்கு போனாலும் கோர்ட்டில் கூட்டமாயிருது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் 100 மடங்கு பலன். நல்லா சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் 100 மடங்கு பலன்.
அப்படிதான் அவனை ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையிலே ஆண்டவர் நடத்துகிறார். அவன் விதை விதைக்கிறான். விதை விதைத்த போது அந்த விதையை ஆசீர்வதித்து ஆண்டவர் அவனுக்கு உண்டான பலனை எப்போ கொடுத்தாரு? சேம் இயர், அந்த வருஷத்துல. அவன் எப்ப விதைச்சானோ அதே வருஷத்துல ஒரு பலன் 2 பலன் அல்ல, 100 மடங்கு பலனை அவனுக்கு தந்து அவனை நடத்தினார். இப்ப அடுத்த வசனம் வாசிங்க. முதலாவது பாதை நான் சொன்னேன். மகா பெரியவனானா அவன் ஐஸ்வர்யனாகி வர வர, ஐஸ்வர்யன்னா பணக்காரன் ஆயிட்டான். பணக்காரனாயி வர வர அந்த வருஷத்துல விதை வச்சு 100 மடங்கு பலன் எடுத்தான் பாருங்க. அப்படி வர வர அவன் வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை பார்த்து மகா பெரியவனானா. அப்படின்னா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அவன் மகா பெரியவனாகி அந்த ஆசீர்வாதத்தை அவன் அனுபவித்து கொண்டிருந்தான். அப்படின்னா என்ன? ஆண்டவர் முதலாவது அவருக்கு கீழ்ப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் முதலாவது கொடுக்கிறது ஆசீர்வாதத்தின் பாதையில அவர் நடத்துகிறவரா இருக்கிறார். அப்பொழுதும் அந்த அந்த வார்த்தை கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனுடைய காரணம், முழுமையாக ஈசாக்கு கர்த்தரை மாத்திரமே நம்பினான். அவன் வச்சிருக்கிற சோர்ஸை நம்பல. அவன் வச்சிருக்கிறான் பாத்தீங்களா அந்த விதை, அதை நம்பல. அவன் போயிருக்கிறான் பாத்தீங்களா அந்த ஏரியா, அதை நம்பல. அவனுடைய முழு நம்பிக்கை என்னை கொண்டு வந்திருக்கிறது கர்த்தர், அவரை மாத்திரம் நான் நம்புவேன்னு சொல்லி அவன் நம்பினதுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு திருப்பூருக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க நினைச்சிடக்கூடாது ஏதோ எனக்கு என்ன பாஸ்டர் செய்யறது, இந்த மனுஷன் இந்த ஊர்ல தான் இருக்காரு, இவரை கட்டிக்கணுன்றதுக்காக நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி நினைக்காதீங்க, ஒருபோதும் அப்படி நினைக்காதீங்க. சில பேர் நான் திருப்பூர் நல்ல பெரிய அது என்ன சொல்ல வர்த்தக பூமி, நல்ல த பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், அதனால நான் வந்து இங்கே வந்தேன்னா நான் நல்லா ஆயிடுவேன்னு நினச்சி நான் வந்தேன். இல்லை, கர்த்தர் தான் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்ன்ற உறுதி உங்களுக்கு வேணும். நீங்கள் நினச்சிடக்கூடாது ஏதோ நான் இங்கே வந்துட்டேன் என்ன செய்யறது, நான் எங்கள் அப்பா கூட சண்டை போட்டு வந்துட்டேன், அம்மா கூட. இல்லை, நீங்கள் ஒன்று நினைக்கணும், உங்களுக்கு அந்த உறுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. முதல்ல எனக்கு ஒரு உறுதி இருக்கிறது, என்னை இங்கே சும்மா ஆண்டவர் கொண்டு வரல, கர்த்தரே என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார், யாரும் என்னை கொண்டு வரல. நான் என்னை வந்து அங்கிள் கொண்டு வந்தாரு, ஆன்டி தொல்லை பொறுக்க முடியல, அவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. நீங்க வேணா கேட்டு பாருங்க. அவங்க இருக்கும்போது தானே சொல்றேன், மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது வாங்கப்பா, மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது உங்க திருமுகத்தை இங்க காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொண்ட காலங்கள் உண்டு. இல்ல அவங்க அழைச்சதுனால இவங்க அழைச்சதுனால நீங்களும் நானும் இங்க வரல. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுங்க. உங்களையும் என்னையும் இங்க கொண்டு வந்திருக்கிறவர் கர்த்தர் மாத்திரமே. அவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்னா இந்த தேசத்தில் நான் விதைக்க முடியும், நான் விதைச்சேன்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியும், என்னை ஆசீர்வதித்தார்னா 100 மடங்கு பலனை நான் பார்க்க கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அந்த நிலையிலும் கர்த்தரை மாத்திரமே அவர் நம்பினார். ரெண்டாவது ஒரு பாதைக்குள்ளாக போகிறார். அதை நான் பார்க்கும்போது தான் எனக்கு அதில் தோணுச்சு, பரவாயில்லப்பா. ரெண்டாவது பாதையை பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. இப்ப ரெண்டாவது ஒண்ணு நடக்குது. ரெண்டாவது அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குது? அவன் ஒரு ட்ரபிள், ஒரு கஷ்டத்தின் பாதைக்குள்ள செல்ல வேண்டிய சூழ்நிலையா இருக்கிறது. அவனுக்கு பாருங்க, ஆட்டு மந்தை மாட்டு மந்தை, உதாரணத்துக்கு வீடு காரு பங்களா எல்லாம் இருந்துச்சு, எல்லா வசதிகளும் இருந்துச்சு. அந்த வசதிகள் இருக்கும்போது 2 பேருக்கு பிடிக்காது.
முதல் பிடிக்காத நபர் பிசாசு. நீங்க நல்லா ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு உங்களை பார்த்து முதல்ல பொறாமப்படுறவன் பிடிக்காதவன் பிசாசு. அந்த பிடிக்காத பிசாசு யாரை திரும்ப பயன்படுத்துவான்? மனுஷங்களை. நீங்க நினைக்கக்கூடாது பிசாசு இறங்கி வந்து 2 கொம்பை வச்சுக்கிட்டு முன்னாடி வந்து நின்று உங்களை அடிப்பான், உங்களை சித்திரவதைப்படுத்துவான், நீங்க செய்யற பிசினஸ்ல மண்ணெளி போடுவான். அப்படி இல்லவே இல்லை. மனுஷங்களை வச்சு தான் அதை செய்வான். அதனாலதான் பைபிள்ல சொல்லியிருக்கு, உன் வீட்டாரே உனக்கு மனுஷங்களை வச்சு தான் அதை செய்வான். உலகத்துல கேள்விப்பட்டிருக்கோம், எப்படி வாழ்ந்த மனுஷன்பா அவரு. அவர் நல்லா வாழும்போது எத்தனை பேர் சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் கீழே போன உடனே எப்படி வாழ்ந்த மனுஷன்பா அவரு. அதை எப்படி நீங்க சொல்றீங்க? அதை எந்த எண்ணத்துல சொல்றீங்க? அதை ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனா சிலர் சொல்லும் போது எப்படி வாழ்ந்த மனுஷன்பா அவரு, என்ன உயரத்துல இருந்தார், எப்படிலாம் இருந்தார் தெரியுமா, இவருக்கு இந்த ஏரியாவில் எவ்வளோ வீடு இருந்தது தெரியுமா, எல்லாம் வித்து போட்டாரு, இப்படி ஆயிட்டாங்கோ, அப்படி ஆயிட்டாங்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க. அப்படிதான் ஈசாக்கு வாழ்க்கையில ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது? எல்லாம் போயிடுச்சு. எப்படி போச்சு? மனுஷன் பார்த்த பொறாமைனால. சாதா பொறாம இல்ல, கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சவனா அவனுக்கு எல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது எல்லா விதமான நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் தான், இல்லைன்னு சொல்லல. அப்ப கர்த்தரை நம்புறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஈசாக்கு வாழ்க்கையில அவன் எதெல்லாம் பெற்றுக்கொண்டானோ, ஆட்டு மந்தை ஆகட்டும், மாட்டு மந்தை ஆகட்டும், எல்லாவற்றையும் ஒன்னு இல்லாம பண்ணிட்டானுங்க. மனுஷங்க ஒன்னு இல்லாம பண்ணிட்டாங்க. அப்ப அவர் ஒரு பாதையில போறாரு. என்ன பாதைக்குள்ள கடந்து செல்கிறார்? அந்த பிரச்சனை கூடாக. அந்த நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்கிட்ட எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் புடிங்கிட்டு உங்களை நடு ரோட்ல விட்டுட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நம்ம எப்படி இருப்போம் நான் சொல்லட்டுமா? என்ன ஆண்டவரே நீர், உண்மைதான் நாங்க நம்பி இருந்தோம், உண்மைதானே நாங்க எல்லாம் செஞ்சோம், என்ன இப்படி நட்டாத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டீரே, தெய்வமா நீர், கடவுளா, என்னென்னவோ நம்ம பேசக்கூடிய சூழ்நிலைகள், நம்ம தூஷிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனா ஈசாக்கு அப்படி செய்யல. ஈசாக்கு வாழ்க்கையில எவ்வளோ உயரத்துக்கு போனானோ அதை விட கீழே இறங்கக்கூடிய சூழ்நிலைகள் அவனுக்கு வந்தது. ஆனாலும் பாருங்க, அவன் கர்த்தரை அந்த நிலையிலும் நம்பாமல் இல்லை. அவன் கர்த்தரை மாத்திரமே நம்பினான். கர்த்தரை தவிர வேறு ஒருவரையும் நம்பவில்லை. கர்த்தரை தவிர அவனுடைய சோர்ஸை நம்பவில்லை. ஆண்டவரை மாத்திரம் நம்பினான். அவனுடைய இழப்பின் மத்தியிலும் கர்த்தரை மாத்திரம் நம்பினான். அதுக்கு அடுத்த வசனத்துல பாருங்க, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, எப்படிப்பட்ட பொறாமை வருது ஒரு ராஜாக்கு? ஒரு ராஜாக்கு என்ன பொறாமை? அபிமெலேக்கு யாருங்க? பெலிஸ்தியன் கிங், பெலிஸ்தியருடைய ராஜா. ராஜாக்கே காண்டாயிருது, ராஜாக்கே பொறுக்க முடியல. சிலர் உங்க உயர்வை பார்த்தா பொறுக்க முடியாது. ஆனா நீங்க செய்யறது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க செய்யணும். அவனுக்கு பொறுக்குது, பொறுக்க முடியாம போகுது. நான் நம்புகிறது கர்த்தர் மாத்திரமே. சிலருக்கெல்லாம் பொறுக்கவே முடியாது. இங்க ஊழியம் நடந்துட்டு இருக்குதுல்ல, இது சிலருக்கு பொறுக்க முடியலங்க. இதை என்ன நினைப்பீங்க? நாங்க இப்போ ஒரு விஷயத்தை யோசிங்க. ஆண்டவர் நல்லா வச்சிருந்தாரு, இப்பயும் நல்லா தான் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் நல்லா வச்சிருந்த இதுல நம்ம இப்போ ஒரு சூழ்நிலை, ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்து இருக்கிறோம். இதை பொறுக்க முடியல. ஒருத்தர் வராரு கோர்ட்டுக்கு, அதெல்லாம் சொன்னா சரியான சிரிப்பா இருந்துச்சு. நான் சனிக்கிழமைனா உங்களுக்கு ஒரு இது அனுப்புவேன், பார்த்துருக்கிறீங்களா? ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ஒரு போஸ்டர் அனுப்புவேன், நோட்டீஸ், ஒரு நோட்டீஸ் அனுப்புவேன். அதை வந்து அவருக்கு இதை நேரம் எடுத்து ஒருத்தர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து அதை கோர்ட்ல கொண்டு வந்து கொடுத்து ஜட்ஜ் அம்மா கிட்ட சொல்றாங்க,
சார் பாருங்க பாருங்கம்மா, இவங்க இன்னும் நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா சர்ச்சு நடத்திட்டு தான் இருக்கிறாங்க, சொந்த இடம் வச்சிருக்கிறாங்க அப்படின்றாங்க. நாங்கள் சர்ச்சு நடத்திட்டு இருக்கிறோமா, நம்ம சொந்த இடத்துல அவர் சொன்னது நடக்கணும். நான் நிச்சயமா சொல்றேன், அவர் சொன்னது ஒரு நாள் நடக்க தான் போகுது. அவருக்கு அவ்வளோ ஆர்வம். அப்பனா அப்பனா என்ன தோணுது, இந்த ராஜாக்கு என்ன தோணுச்சு, ஈசாக்க பார்த்து ராஜானாலே முடியல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களை பார்த்து பொறாமப்படுறவன் ராஜாவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி. நான் சிலதெல்லாம் இந்த உலகத்துல கேள்விப்பட்டிருக்கிறேன். நல்ல இடம், ஒரு சூப்பரான இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்த வாங்கறதுக்கு ராஜாக்கள் முயற்சி எடுப்பாங்களாம். இது நல்ல இடம், இதை எப்படியாச்சும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு ராஜாக்கள் முயற்சி எடுப்பாங்களாம். நான் ராஜாக்கள்னு சொல்றது யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க முயற்சி எடுத்து அதை எப்படியாச்சும் அபகரிக்கணும்னு நினைப்பாங்களாம். அப்படிப்பட்ட விதத்தில் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். மனுஷனால பொறுக்க முடியல. ஐயோ என்ன பொறுக்க முடியல. அந்த பொறுக்க முடியாத அந்த மனுஷன் என்ன பண்றான், அவன் என்னெல்லாம் செய்யறானோ அது எல்லாவற்றிலும் மண்ணள்ளி போடுறான். நீங்க செய்யற தொழிலா இருக்கட்டும், நீங்க செய்கிற எந்த காரியமா இருக்கட்டும், படிப்பின் காரியமா இருக்கட்டும், இதை எதிர்க்க சில சத்துருக்கள் இருக்கதான் செய்வார்கள். இதை எதிர்க்க மாட்டாங்க. நான் நல்லா தொழில் செஞ்சு நான் நல்லா மேலே ஏறி வருவேன், அதுக்கு தான் நான் கர்த்தரை நம்புறேன். இல்ல இல்ல இல்ல, கர்த்தரை நீங்க நம்புறது எதுக்கு தெரியுமா? கர்த்தர் எப்படி தெரியுமா நம்பணும்? என்னை எந்த உயரத்தில் கர்த்தர் கூட்டிட்டு போனாலும் நான் அந்த இடத்துலையும் கர்த்தரை நம்புவேன். எந்த தாழ்வான பகுதியில் நான் இருந்தாலும் அந்த இடத்திலும் நான் கர்த்தரை நம்புவேன்ற ஒரு நம்பிக்கை உங்க வாழ்க்கையில் இருக்கணும். உங்களை நம்பி தானே ஆண்டவரே இந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன், என்னத்தை கொட்டினீர், என்னத்தை கொடுத்தீர், நான் இதை ஆரம்பிச்சு என்ன எனக்கு ஒன்னும் ஆஹா ஓஹோன்னு ஓடும், நீர் தானே சொன்னீர். நான் வந்து பாஸ்டர் கிட்ட வந்து ஜோம் பண்ணனே, ஜெபித்தேனே அப்படின்னா நான் நீங்க சொல்லி தானே ஆண்டவரே இதெல்லாம் நான் செஞ்சேன், என்ன இப்படி நட்டாத்துல விட்டீர் ஆண்டவரே. இல்ல இல்ல, அப்படி சொல்றத ஜஸ்ட் ஸ்டாப் இட். ஏன்னா ஈசாக்கு அப்படி சொல்லல. ஈசாக்கு விதை விதைத்தது ஒரு சமபூமியில. அங்க விதைக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதித்தார், 100 மடங்கு பலனை கொடுத்தார். ஆனா அதை பொறுக்காத ராஜா வந்து கேட்கும் போது அவன் பள்ளத்தாக்குல போய் விதைக்க வேண்டிய சூழ்நிலையாச்சு. அந்த வசனம் இருக்குல்ல, படிச்சீங்களா? படிக்கலையா? படிப்போம் வாங்க. என்ன போட்டிருக்கு? அடுத்த வசனம் வாசிங்க. கேராரின் என்னது பள்ளத்தாக்குல போய் கூறாரம் போடுறானா, அங்கே குடியிருந்த. அடுத்த வசனம், இந்த பெலிஸ்தியர் என்ன பண்ணிருக்கிறான் பாருங்க. ஈசாக்கு மட்டும் செய்யல, அவங்க அப்பாவுக்கும் செஞ்சிருக்கிறார். ஈசாக்கு மட்டும் செய்யலங்க. நான் சொல்ற புரியுது? அதுல நமக்கு மட்டும் செய்யல, எனக்கு மட்டும் செய்யல, எங்க அப்பாவுக்கும் செஞ்சிருக்கிறாரு. எப்படி பெலிஸ்தியன்? ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளை பேரிட்டான். அப்படின்னா என்ன? தான் அப்பா ஏமாத்தி, உங்க அப்பாவை ஏமாத்தி உங்க அப்பாவை அது இது பண்ணி அவன் செஞ்சதெல்லாம் பார்த்து அந்த இடத்துல போய் மறுபடியும் அவன் தோன்றான். அந்த இடத்துல தோண்டி அவங்க அப்பா வச்ச பேரே அவன் வைக்கும் போது, அடுத்த வசனம் போடுங்க, 19ஆம் வசனம். அந்த பள்ளத்தாக்குல வெட்டும் போது, பள்ளத்தாக்குல நீரூட்டுங்க, அந்த இடத்துல விதைக்கிறான்.
அங்க போனா அங்கேயும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. என்ன கொண்டு வர்றாரு? தண்ணி கொண்டு வர்றாரு. அடுத்தது அங்கேயும் வந்துட்டாங்க. என்ன சொல்றாங்க? இது 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 எந்தியா? அவங்க கஷ்டப்படுவாங்களாம், குழி நோண்டு வாராம், அவர் நல்லா தோண்டி கிணறு வச்சு நல்லா இது பண்ணுவாராம், அதில் தண்ணி வருமாக்கும். அது வந்த பிறகு இல்லை 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 இது எங்களுடையது. ஊழியத்துக்கு வருவாங்களாமா, ஆத்துமா ஆதாயம் பண்ணுவாங்களாமா, அந்த ஆத்துமாக்களை வச்சு இடம் கட்டுவாங்களாமா, எல்லாம் பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு இல்லை 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 இது எங்களுடையது அப்படின்னு வருவாங்களாமா. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுதா? அங்க அவனுக்கு அப்படி நடந்ததுங்க. அங்க அதே மேட்டர் தான். அங்க பாருங்க, அதுல சொல்லியிருக்கு பாருங்க, இந்த தண்ணீர் எங்களுடையது. தண்ணிய கூட மாட்டாங்க, தண்ணிய கூட உரிமை கொண்டாடுறாங்க. இந்த தண்ணீர் எங்களுடையது, எங்க கிட்ட இருந்து வந்துச்சு. அடுத்தது வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்புறம் ஆமா, அந்த துறவுக்கு என்ன பேரிட்டானா? ஏசேக்குன்னு பேரிட்டான். வாக்குவாதம் பண்றவன் வரானா, உங்களது அநியாயமா புடுங்குறவன் வரானா, எடுத்துக்கொள்ளுகிறவன் வருகிறானா? அந்த ஏசேக்கு, அது பேர் ஏசேக்கு. அந்த ஏசேக்கு வருதா? எந்த திசையிலிருந்து வருதுன்னே தெரியல. அந்த ஏசேக்கு வருதா? ஆனாலும் பாருங்க, ஈசாக்கு செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். நான் எந்த கீழான நிலைக்கு, எந்த காரியத்தை இழந்தாலும் அவனுக்கு ஒரே நம்பிக்கை, கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் இழந்தவைகளை திருப்பி பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்ததுனால கர்த்தரை மாத்திரம்தான் அவன் நம்பினான், வேற யாரையும் நம்பல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், எவரையும் எதற்காகவும் எந்த சூழ்நிலைகளுக்காகவும் நீங்க யார் மேலேயும் உங்க நம்பிக்கையை வைத்துறாதீங்க. அந்த நம்பிக்கை ஒரு நாள் உங்களை ஏமாற்றும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு துரோகம் செய்யும். அந்த நம்பிக்கை உங்களை நடுத்தெருவில் கொண்டு வந்து விடுவது சாத்தியம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு உண்டானதை பறித்து கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் வைக்கிற நம்பிக்கை கர்த்தர் மேல் மாத்திரம் இருந்ததானால், கர்த்தர் நீங்கள் பள்ளத்தாக்கில் சென்றாலும் அந்த இடத்திலும் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். ஆமேன். நான் பாதாளத்தின் கீழே படுக்கை போட்டாலும் அங்கேயும் நான் இருக்கிறேன். அப்படியானால் நான் என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலைக்குள்ளாக நான் தள்ளப்பட்டாலும் கர்த்தரை மாத்திரமே நான் நம்பும்போது எனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கிறது. அங்கேயும் என் கரத்தை உயர்த்துகிற கர்த்தர் என்னோடு கூட வந்து எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஈசாக்கு அது ஒன்னதான் நம்பினான். அவன் தாழ்மையான நிலைமைக்கு போகும்போது, அவன் இழப்புகளின் மத்தியிலே அவன் கர்த்தரை மாத்திரம் பிடித்து கொண்டான், அவரை மாத்திரம் அவன் பற்றி கொண்டான். அடுத்த வசனம் வாசிங்க, முடிக்க போறேன். இன்னொரு இடத்துக்கு போறாரு. பிரச்சனை மேல பிரச்சனை, அடி மேல அடி. ஒரு அடி விழுந்தா பரவாயில்லைங்க, அடி மேல அடி. அவன் செஞ்ச 2 இடத்துலயும் அவனுக்கு அடி மேல அடி விழுது. ஒரு வியாதி வந்தா பரவாயில்ல, உடம்புல 1000 வியாதி இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நீங்க இந்த காலை வேளையில கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவன் செஞ்சது அதுக்கும் வாக்குவாதம் பண்ணி அதையும் மூடி போட்டானுங்க. அதுலயும் அவன் நல்லா வாழ்றது பிடிக்கல, அதனால சித்னான்னு பேரிட்டான். சித்னானா என்ன தெரியுமா? எபிரேய வார்த்தையில சித்னா என்பதற்கு பொருள் சேட்டன், அப்படின்னா பிசாசு, சாத்தான். சாத்தான், சித்னானா சாத்தான். இப்படிப்பட்ட சித்னா உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? இப்படிப்பட்ட சித்னா வந்து உங்களை ரொம்ப தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கிறதா? அவனுக்கு தொல்லை கொடுத்தது நேரடியா பிசாசு வந்து தொல்லை கொடுக்கல,
அவனுக்கு பெலிஸ்தீர் தான் வந்து தொல்லை கொடுத்தார்கள். சொந்த மனுஷர்கள் தான் அவனை செய்ய விடாம, அவன் பிஸ்னஸ் செய்ய விடாம, அவன் காரியங்களை செய்ய விடாம அவனுக்கு தொல்லை கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட சித்தனை உங்க வாழ்க்கையில் இருக்கிறதா? நான் சொல்றேன், எப்பேற்பட்ட சித்தனா உங்க வாழ்க்கைக்கு நேராக வந்தாலும் நீங்க ஒன்ன மாத்திரம்தான் நம்பணும். கர்த்தர் இயேசுவை மாத்திரமே நீங்கள் நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அவன் அது ஒன்னதான் நம்பினான், வேற எதையும் நம்பல. அவன் நம்பினான், நான் இருக்கும்போது நான் இருக்கும்போது எனக்கு எல்லாம் கொடுத்தீங்களே ஆண்டவரே, நான் நல்லா தான் இருந்தேன், நான் நல்லா இருக்கும்போது உண்மை நம்பினேன் அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் அவனுக்கு இல்லை. இந்த வசனம் இந்த இதெல்லாம் எதுக்கு போட்டிருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதுக்கு போட்டிருக்கு? அது ஈசாக்குங்க, அது ஆபிரகாம் அந்த மாதிரி சொன்னார்ல, அந்த அவருக்கு நமக்குலாம் இது அப்படி நினைக்கிறீங்களா? ஏதோ இது என்னங்க, இது எல்லாம் தெரிஞ்ச சப்ஜெக்ட் தாங்க, இதை போய் நீ பாஸ்டர் பேசுற, இதெல்லாம் ஒரு விஷயமா? ஒண்ணுமே இல்லைங்க இதுல நினைக்கிறீங்களா? ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல இல்ல இல்ல, இது எதுக்கு சொல்லியிருக்கு தெரியுமா? இன்னைக்கு உங்களை துரத்துகிற சித்தனா, உங்களை துரத்துகிற ஏசேக்கு உங்களை சுற்றி சுற்றி இருக்கிறது, அதனுடைய வேதனையில தான் நீங்க இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன நம்புகிறத நீ நிறுத்தி விடாத. உங்களை திருப்பூருக்கு கொண்டு வந்தது நானு, உங்களை இங்க வேலை செய்ய வச்சது நானு, உங்க கையின் கிரியை ஆசீர்வதித்தது நானு. ஆனா இந்த பிரச்சனை கூடாக நீங்கள் செல்லும் போது என்னை மறுதலிக்காதே, ஆண்டவரை மறுதலிக்காதீர்கள், ஆண்டவரை நம்புகிறதை நிறுத்தி விடாதீர்கள். அதுக்கு தான் இது எழுதியிருக்கு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அதுக்கு தான் இது எழுதியிருக்கு. இப்ப அவன் இருக்கும் போதும் நம்பினான், முதல் பாயிண்ட். அவன் இழக்கும் போதும் நம்பினான், ரெண்டாவது பாயிண்ட். இப்ப மூணாவதா ஒண்ணு நடக்குது. முதல்ல என்ன சொன்னேன்? முதல்ல ஆசீர்வாதத்தின் பாதையில அவனை நடத்தினாரா? அப்புறம் அவன் போற பாதை கஷ்டத்தின் பாதையா இருந்துச்சா? இந்த ரெண்டு பாதையிலும் கர்த்தரை அவன் நம்பினதுனால மூணாவது ஒரு பாதையை திறக்கிறாரு. அதுதான் விசாலத்தின் பாதையை கர்த்தர் திறக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் என்ன நம்பணும்? நான் வந்து ஏசேக்கு சித்தனா என் வாழ்க்கையில இருந்தாலும் கர்த்தரை நான் முழுமையாக நம்புவேன், அவரை நான் முழுமையா நம்புவேன். இப்ப இந்த போராட்டம், இந்த பிரச்சனையில நாங்க கர்த்தரை மாத்திரம் முழுமையா நம்பி இருக்கிறோமே, அதுக்கு காரணம் என்ன? எங்களுக்கு ஒண்ணுதான், எங்களுக்கு ஒண்ணு மாத்திரம் தான் தெரியும். எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை நேரத்துல? என்னை இங்க அழைத்து வந்தவர் கர்த்தர், என்னை நிறுத்தி இருக்கிறவர் கர்த்தர், எனக்கு உண்டான காரியங்களை செய்தது கர்த்தர். இப்பொழுது நான் இந்த சூழ்நிலைகளுக்குள் போகும்போது நான் நம்புகிறவர் கர்த்தர் மாத்திரமே, அவரை மாத்திரமே உறுதியாய் பற்றி பிடிப்பதற்காகவே இந்த வசனங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மூன்றாவது, அவனை விசாலத்தின் பாதையில நடத்துகிறார்னு சொன்னோம் பாத்தீங்களா? அடுத்த வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். அங்க போராட்டம் பண்ணாங்க, அங்கேயும் விட்டு பெயர்ந்து போயிட்டாரு. வேறொரு துறவை வெட்டினான், பண்ணவில்லை. என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். இன்னைக்கு நம்மளா இருந்தா அப்படி சொல்லுவோமான்னு எனக்கு தெரியல. நம்ம ஒரு இடத்துல உயர்ந்திருக்கும் போது கர்த்தரை நம்புவோம், தாழ்ந்திருக்கும் போது கர்த்தரை நம்புவோமான்னு எனக்கு தெரியல. ஆனா உயர்ந்திருக்கும் போதும் கர்த்தரை நம்பினா, தாழ்ந்திருக்கும் போதும் கர்த்தரை நம்பினா, ஒரு விசாலத்தின் பாதைக்குள்ள போகும்போதும் கர்த்தரை நம்புகிறது மாத்திரம் இல்ல, நான் இதை செஞ்சேன், நான் இதை பண்ணேன், என்னாலதான் ஆச்சுன்னு சொல்லாம கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார் என்று அந்த வார்த்தையை சொல்றான் பாருங்க. அதுதாங்க ரொம்ப ஸ்பெஷல். அந்த வார்த்தை தாங்க. நான் உழைச்சேன், நான் முன்னேறினேன், நான் பண்ணேன். இல்லை 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 இல்லப்பா, இல்லை ஏசப்பா, நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை. பாடுறதெல்லாம் நம்மளை அடிச்சுக்க முடியாது. நீரே எல்லாம்
நீரே எல்லாம், நீரே எல்லாம் பாடதான் செய்வோம், பாடதான் செய்வோம். ஆனா நம்ம வாழ்க்கையில் எப்படி தெரியுமா இருக்கும்? நான் தான் எல்லாம், நான் தான் எல்லாம், நம்ம தான் எல்லாம் நம்ம நினைச்சுக்குவோம் சில நேரத்தில். இன்னைக்கு அப்படி நினைக்கிறோமா? என்னையும் தாங்க கேட்டுக்கிறேன், என்னை தவறா நினைச்சுக்காதீங்க, என்னையும் தான் நான் கேட்டுக்கிறேன். நான் வந்தேன், நான் நின்னங்க, நான் வந்ததுனால தான், இல்லைன்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நான் வந்ததுனால தான் இல்ல இல்ல, கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார், கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். இன்னைக்கு நாங்க அதை தான் நினைச்சு பார்க்கிறோம். இந்த இடத்தை உண்டாக்குனது நாங்க இல்ல, இந்த இடத்தை உண்டாக்குறது நம்ம காசு கொடுக்குறோம் பாருங்க, மாசம் மாசம் பில்டிங் வாடகை கொடுக்குறோம் பாருங்க, அது கிடையாது. இந்த இடத்தை கர்த்தர் உண்டாக்கினார், அதை நாங்க முழுசா நம்புறோம். இந்த இடம் நாங்க நினைச்சு கூட பார்க்கல, கர்த்தர் உண்டாக்கினார். இத 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 பார்த்து பொறாமப்படுறியா? படு படு, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் மாத்திரமே தவிர இந்த இடத்தின் மேல் அல்ல, நாங்கள் வைத்திருப்பதன் மேல் அல்ல. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், இந்த காலை நேரத்தில் டைம் ஆயிடுச்சு. நீங்க வச்சிருக்கிறத வச்சு நீங்க நம்பாதீங்க. நீங்க வச்சிருக்கிறீங்க பாருங்க, இப்போ ஒரு 2 சென்ட் வச்சிருக்கிறீங்களா, அதை வச்சு ஆண்டவரை நம்பாதீங்க. நீங்க ஒன்ன நினைக்கணும், எனக்கு 2 சென்ட் இருக்கட்டும், 2 சென்ட் போட்டோம், 10 சென்ட் போட்டோம், 20 சென்ட் போட்டோம். இல்லை இல்லை, எது இருக்குதோ இல்லையோ, நான் கர்த்தரை மாத்திரம் நம்பும் போது என்னை அவர் விசாலத்தில் கொண்டு வந்து விடுகிறவராய் அவர் இருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது ஒரு அற்புதமான வசனம் சொல்றார். தீயும் கடந்தோம், தண்ணீரையும் கடந்தோம், மனுஷரின் தலை மீது ஏறி போக பண்ணினீர், ஆனாலும் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று அவர் சொல்றாரு பாருங்க. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர்னு சொல்றாரு. அப்படின்னா ஆண்டவர் கொண்டு வந்து விட்டாருன்றாரு. தீய கடந்தேன், தண்ணீரை கடந்தேன், சத்துருக்கள் என் தலைமையில ஏறி போனாங்க, ஆனா இப்ப செழிப்பான இடத்துல வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லல அவரு. செழிப்பான இடத்தில் என்னை கொண்டு வந்து கர்த்தர் விட்டார்னு சொல்றாரு. இன்னைக்கு அப்படி சொல்லுவோமா? நம்மை ஒரு செழிப்பான இடத்துக்கு கர்த்தர் நிச்சயமாக கொண்டு போவார். ஆனா அந்த நிலையில ஈசாக்கு மாதிரி நான் ஒன்று சொல்லணும், கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா. இடம் உண்டாக்குன பிறகு இன்னொன்னு நடக்குதுங்க. அதுக்கு ரெகபோத்துன்னு பேரிட்டான். ரெகபோத்துனா என்னன்னா விசாலம்னு அர்த்தம். ரெகபோத்துனா விசாலம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசாலம். நல்லா சொல்லுங்க, விசாலம். ஆமா, சொல்லும் போதே ஒரு விசாலம் வந்துடும். குடும்பத்துல ஒரு விசாலம், சபையில ஒரு விசாலம், நம்ம விசாலம் கண்டிப்பா உண்டாகும். அடுத்தது வாசிங்க. இது இந்த வசனம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார்னு கர்த்தரை நம்பினான் பார்த்தீங்களா? அவன் நம்பின உடனே தான், அவன் அப்படி நம்பாம விட்டுருந்தான்னா எப்படி நடந்திருக்குன்னு நான் அதை சொல்ல விரும்பல. ஆனா கர்த்தரை நம்பின உடனே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். அதே ராத்திரியில், the same night, அவனை மறுபடியும் ஆசீர்வதிக்கப்பட்ட ரெகபோத்தை கர்த்தர் கட்டளையிட்ட பிறகு, இந்த ரெகபோத் என்னால் உண்டானதல்ல, இது கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொன்ன அதே ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு பாருங்க, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம நெருக்கத்துல மாத்திரம், நம்ம பெருக்கத்துல மாத்திரம் கர்த்தரை நம்ம நினைச்சுக்கிட்டு அவரை நம்ப கூடாது. நம்ம நெருக்கத்திலையும் கர்த்தரை நம்பும் போது
அந்த நெருக்கத்தில் கர்த்தர் ஒரு விசாலத்தை உண்டு பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அல்லேலூயா. அந்த ராத்திரியிலே தரிசனமாய். அடுத்த வசனம் வாசிங்க. அங்க முதல்ல என்ன செய்யறான் பாருங்க, ஃபர்ஸ்ட் பலிபீடத்தை கட்டுறான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். ஈசாக்கின் வேலைக்காரன். முதல்ல இந்த வசனத்துல நீங்க புரிய வேண்டியது, அங்கே முதல்ல அவன் செய்யற ஒரு விஷயம், கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அப்படின்னா என்ன? கர்த்தரை தொழுது கொண்டான், அவருடைய நாமத்தை தொழுது கொண்டான், அவரை முன்வைத்தான். ஆண்டவரே இது என்னால் ஆனதல்ல, ஆண்டவரே இது என்னால முடியாது, என்னால ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தர் நீர் வந்தால் மாத்திரமே எல்லாம் மாறி போகும், என் சூழ்நிலைகளை முழுவதுமாக மாற்றி மறுபடியும் என்னை ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்த உம்மால் தான் கூடும் என்று அவன் முதலாவது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டின பின்பு அடுத்த வசனம் வாசிங்க. அபிமெலேக்கும் இப்ப வராங்க. எங்க வந்தாங்க? வர்றது யாரு? ராஜா வந்தாராம். இவனை துரத்தி விட்டாங்க பாத்தீங்களா? இவனை அமுச்சு விட்டாங்கல்ல, இவனை அமுச்சு விட்ட அந்த ராஜாவே வராராம். வந்து கேட்கும்போது ஈசாக்கு என்ன சொல்றாரு கேளுங்க. அடுத்த வசனம். ஈசாக்கு அவர்களை பார்த்து நீங்கள் என்னை பகைத்து. இப்ப கேட்டான் கேள்வி, இப்ப எதுக்கே வந்த? இப்ப எதுக்கு வந்த? என்ன பகைச்சிங்கல்ல, நான் தான் உங்களுக்கு வேண்டாதவன் ஆயிட்டேனப்பா, என்னதான் துரத்தி விட்டீங்களே, இப்ப எதுக்கு வந்த அப்படின்னு கேட்ட உடனே ராஜா சொல்றான் பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை காண வைக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? இது எப்படி நடக்கும்? உயரத்தில் இருக்கும்போது கர்த்தரை நம்பினா, பள்ளத்தாக்குல கர்த்தரை நம்பினா, விசாலத்துல கர்த்தரை நம்பினா, இந்த மூன்றையும் அவன் செஞ்சதுக்கு பிறகு கர்த்தர் எவரால துரத்தி அடிக்கப்பட்டார்களோ அவர்களே வந்து அவங்க முன்னாடி வந்து நின்று சொல்றான் பாருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட், கர்த்தர் உங்கூட இருக்கிறாருன்னு நாங்க பார்த்தோம். ஈசாக்கு, கர்த்தர் உங்கூட இருக்கிறத நாங்க பார்த்தோம். பிரதர் சிஸ்டர், கர்த்தர் உங்க கூட இருக்கிறத நாங்க பார்த்தோம்னு சொல்லி உங்களை துரத்தி விட்டவர்களே உங்களிடத்தில் வந்து பேச கர்த்தர் உதவி செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட தேவனுங்க. நீங்க அவரை மாத்திரம் முழுமையா கர்த்தரையே 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 நம்புங்கன்னு எதுக்கு எல்லாம் சொல்றாங்க, எதுக்கு எல்லாம் பேசிக்கிறாங்க? எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் நான் கர்த்தரை மாத்திரம் நான் நம்புறேன், அவரையும் நம்புவேன்ற அந்த மனநிலை நமக்கு தேவையில்லை. கர்த்தரை மாத்திரம் நான் நம்பும்போது என் சூழ்நிலை எதுவா இருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதை அநேகர் காண, ராஜாக்கள் காண செய்கிற நம்முடைய அற்புதமான ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? இந்த காலை வேளையில நம்முடைய இடத்துல எழும்பி நின்று சொல்லுவோம், ஆண்டவரே இந்த வசனம் ரொம்ப அற்புதமான வசனங்க. கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அடுத்த வசனம், நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்முடைய உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட உடன்படிக்கை செய்ய உங்கள் சத்துருக்களே வருவார்கள், உங்களோடு கூட உடன்படிக்கை செய்ய. அவன் சொல்றான் பாருங்க, நாங்க எப்படி உங்களுக்கு நல்லது செஞ்சு உன்னை நாங்க துரத்தி விட்டோமோ, சமாதானத்தோட அனுப்பணுமோ அப்படின்னு சொல்றான். அந்த ராஜா அப்படியே அமிச்சாரு? இல்ல இல்ல இல்ல, நல்லா பொய் சொல்றாப்புல. அவர் சொல்லட்டும். ஆனா அங்க சொல்றாரு பாருங்க, அவன் அனுப்பி விட்டவன் தீமை செஞ்சுதான் அனுப்பி விட்டான். அவரு சொல்றாரு, நீர் எங்களுக்கு தீமை செய்யும். அப்படின்னா என்ன பயப்பட வைக்கிறியா நீ? நாளைக்கு உன்னை கர்த்தர் பயப்பட வைப்பா இருப்பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். இதுல இந்த வசனம் அதுதான் சொல்லுது,
நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்முடைய உடன்படிக்கை வேணும். அப்படின்னா என்ன நினைக்கிறான்? இப்ப நல்லா வளர்ந்துட்டான், நல்லா பெருசாயிட்டான், நல்ல பணம் வந்துருச்சு, நல்ல வசதி வந்துருச்சு, அவங்கிட்ட ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, அவன் கூட நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு அவன் பார்த்த உடனே தன்னை கொண்டு தனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பயம் வந்த உடனே போய் உடன்படிக்கை பண்ண வரான். எப்பா எப்பா எப்பா, நான் உனக்கு நல்லது செஞ்சு தானப்பா உன்னை அனுப்புனேன், அதே மாதிரி நீயும் எனக்கு தயவு செய்து தீங்கு ஏதாவது செஞ்சிடாதப்பா. அப்படின்னா என்ன? தனக்குள்ளே பயம் ஏற்பட்டது. அந்த பயத்தை சத்துருக்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். அவன் வாயிலே சொல்றான் பாரு, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களை பார்த்து உங்க சத்துருவே வந்து நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வரப்போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஸ்தோத்திரம். உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இருந்த போதும் நாங்கள் கர்த்தரை நம்புவோம், இழந்த போதும் கர்த்தரை நம்புவோம். என் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் நம்பக்கூடிய ஒரே நபர், நான் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. ஒருவரே உறுதியாய் நாங்கள் பற்றி கொள்ளுவோம் ஆண்டவரே. வேறு காரியத்தை நாங்கள் உறுதிப்படுத்த மாட்டோம், உம்மை மாத்திரமே பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக காணிக்கை விதைக்க போகிறோம். எல்லாரும் ஜெபத்தோட காணிக்கை செலுத்த அன்பாக்கி. சொல்லுங்க. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாமே இயேசுவே. ஒரு அர்ப்பணிப்போடு, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாமே இயேசுவே. நேசிப்பே நேசிப்பே நேசிப்பேன் இயேசுவே. நேசிப்பேன் நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. பருவமோ, நேசிப்பேன் இயேசுவை. பின்தொடர்வேன் இயேசுவை. ஓ எஸ், பின்தொடர்வேன் இயேசுவை. தோல்வியோ, நிந்தையோ, புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவை. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசின அந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். வேற யாரையும் இல்லை, உம்மை சார்ந்து இருக்கிறோம். இந்த பட்டணத்தில் நீர் கொண்டு வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம். நீர் தந்த வேலை
நீ தந்த ஊழியம், நீ தந்த சபை, நீ தந்த ஆத்துமாக்கள், உமக்கே மகிமையும் கனத்தையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீ தந்த வருமானத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்த நல்ல சுகத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்மையை 100% நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பட்டணத்தில் நம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துவீராக. ஈசாக்கோடு இருந்த தேவன் நம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை நடத்துவார்னு விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி glory glory hallelujah விசுவாசத்தோடு நல்ல உற்சாகமாய் ஒருவரும் கை தட்டாம இருக்க கூடாது. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் என்னை நடத்துவார். இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார், கடைசி வரைக்கும் என்னை நடத்துவார், நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் என் எலும்புகளை நினமுள்ளதாக்கி என் ஆத்துமாவை பலப்படுத்தி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல இந்த நாட்களிலே என்னை ஆசீர்வதிக்க போகிறார். எங்கள் சபையை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த திருப்பூர் பட்டணத்தை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பட்டணத்தை ஆசீர்வதியும். இந்த பட்டணத்திலே இயேசு தேவை. ஆண்டவரே இந்த திருப்பூர் இயேசுவுக்கு, இந்த திருப்பூர் இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அதற்கு என்னை ஒரு கருவியாய் பயன்படுத்தும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்த நம்முடைய மகனை சரீரத்திலும் ஆவியிலும் கர்த்தர் பலப்படுத்தி அநேக ஆயிரங்களுக்கு கருவியாய் பயன்படுத்தும். அந்த ஒவ்வொருவரையும், குழந்தை, பெரியவர்கள், புதிதாய் வந்தவர்கள், திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுகிற அனைவரையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையிலே கர்த்தரையே நம்பி இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.